ஸ்போர்ட்ஸில் வரும்போது நாங்கள் ஏர்லி மார்னிங் கிரவுண்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஈவினிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 7-8 ஆகிடும். ஸோ வெளியில் சுற்றுற அந்த சர்க்கிளே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செலக்டிவான ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துருச்சு. படம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வெயிட் ஏற்றிட்டு நான் ஒரு 2-2.5 வருஷம் அதே மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஒபீஸாக ஒரு 20 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றிட்டு ஸோ அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நம்ம செய்கிற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இன்புட் நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து 100% கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஸ்போர்ட்ஸ்ல என்னதான் இருந்தாலுமே வந்து எனக்கு மெயினா டைமை வந்து பாஸ் பண்றதுக்கு நான் நைட் ஒரு ஏதாவது ஒரு மூவி பார்த்துருவேன். ஓகே, அதுதான் அதுதான் ஒரு நெருக்கமான விஷயமாவே இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்த விஷயமா. அப்புறம் கொரோனா வந்துச்சா எங்களுக்கு கிரவுண்ட் எதுவுமே ஆக்சஸ் கிடையாது. லாக்டவுன்ல விழுந்துருச்சு. ஒரு ஒரு 9-10 மந்த்ஸ் கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஆஃப் ஆனோடனே அந்த அந்த சைடே எனக்கு கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. சைக்காலஜிக்கலாகவும் நிறையா ஏன்னா ரெகுலராக ஒரு நாள் விடாமல் போயிட்டு சுற்றிட்டே இருந்தது. பாடியிலையும் நம்ம சேஞ்சஸ் வரும்போது நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் என்னோட இங்கே ஆதம்பாவா சார், அவர் எங்கள் அங்கிள் இங்கே மூவியை உயிர் தமிழுக்குன்ற படம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், வா இங்கே வா அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், சென்னையில் தானே இருக்கு, சென்னையிலே வந்து பண்ணு அப்படின்னாரு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 படம் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் சைடில் ஆக்டிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆடிஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு ஆடிஷன்ல ட்ரை பண்ணி தான் ஹபிபி கிடைச்சது. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீப்தி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது எனக்குள் சினிமா. ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோல நம்ம நிறைய செலிபிரிட்டிஸை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த வகையில இந்த வாரம் இந்த ஷோல நம்ம பார்க்க போறது ஹபிபி படத்தோட டெபியூ ஆக்டர் ஈஷா அவர்களை தான். சோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ டு ஸ்டார்ட் வித், நீங்க வந்து உங்க நேட்டிவ் வந்து மதுரை அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். மதுரைனாலே வந்து நான் மதுரைக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த கோவமான ஒரு கேட்டகரியில தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க எப்படி ரக்கெட் பாயா இல்ல சாக்லேட் பாயா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, கோவம் வர இடத்துல கோவப்படுவேன். பட் நார்மலா எல்லாரும் மாதிரியும் தானே, எல்லாருக்கும் எல்லா மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கும்ல. மிக்ஸ்டு எமோஷன்ஸா? அந்த மாதிரி மதுரைனாலே மாஸ்டர் அந்த மாதிரி இறங்கி ஸ்டீரியோடிபிக்கலா ஒரு வியூ இல்லை. ஓகே தான், கேஷுவலான ஒரு பாய். ஓகே, ஸோ நீங்க வந்து அடுத்த உங்களோட மெயினான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அத்லெட் அப்படின்றது வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ எதனால உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து வந்துச்சு? இல்லை, நான் இப்போ சினிமால வந்தது ஆக்சிடென்டல் தான். ஓகே, ஒரு ஒரு வழியா வந்துருச்சு. நான் அதை சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. ஸ்போர்ட்ஸுமே வந்து ஸ்கூல்ல சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அங்கே ஒரு சும்மா லைட்டாக யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த சைடில் போனதுனால எனக்கு ஒரு ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. ஸோ அப்படியே ஜேர்னி அங்கேருந்து வந்தது, ஸ்கூல்லேருந்து வந்தது தான் எல்லாமே. ஸோ என்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ் அதுக்கு பண்ணீங்க? எந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக ஒரு 7th படிக்கும் போது தான் நான் ஒரு புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன் போய். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆனது. அது வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போயும் நல்லா தான் படிப்பேன். பட் அந்த டைமில் வந்து அந்த படிக்கிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சுற்றுறது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் வரும்போது நாங்கள் ஏர்லி மார்னிங் கிரவுண்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஈவினிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 7-8 ஆகிடும். ஸோ வெளியில் சுற்றுற அந்த சர்க்கிளே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செலக்டிவான ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துருச்சு. நிறைய பேசிகிட்டு இருக்கவே வந்து கொஞ்சம் கம்மியாக பேச ஆரம்பிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அதுதான் ஒரு 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 கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டமாக இருந்துச்சு. அப்படி இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும், ஸோ டெவலப் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட் வந்ததுல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தேன். என்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ்லாம் நீங்க பண்ணீங்க அதுக்கப்புறம்? சாக்ரிஃபைஸ்ன்னு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதில் வந்து கொஞ்சம் டாப்பாக இருக்கணும், மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அதுல இருந்தால் வந்தது. ஸோ அதுக்காக எதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ஆக்டிங்கே பார்த்தோன்னா வந்து நான் ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்ல. படம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த வெயிட்டை ஏற்றிட்டு நான் ஒரு 2-2.5 வருஷம் அதே மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஒபீஸாக ஒரு 20 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றிட்டு ஸோ அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ
செய்யற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இன்புட் நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து 100% கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ்ல பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவுட் சைட் சர்க்கிள் நமக்கு அந்த அந்த சோசியல் அந்த இது இருக்குல்ல, சோஷியல் சோசியல் லைஃபே அவாய்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். பட் அது இருந்த நான் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணதுனால தான் கொஞ்சம் முன்னாடி வர முடிஞ்சது. ஏன்னா எனக்கு ஸ்கூல் முடிச்சக்கப்புறம் எனக்கு இங்க சென்னை வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து எனக்கு சீட்டிங் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் அவங்களே பண்ணிட்டு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சென்னைக்கே வந்தேன். சென்னை வந்ததுனால தான் அப்படி சினிமாவில் வந்தது எல்லாமே. ஓகே. சோ நீங்க வந்து 2 வாட்டி தமிழ்நாடு ஸ்டேட் ஹை ஜம்ப் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பே ஆஃப் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். சோ அதை பத்தி ஷேர் பண்ணுங்க சார். நான் இப்போ அது புதுசா எனக்கு இல்லை. என்னன்னா வந்து ஒரு படி ஏறுற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஸ்கூல் லெவலில் பண்ணுறோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வருது, டிவிஷனல் வருது, அப்புறம் ஸ்டேட் வருது, நேஷனல்ஸ் போகும்போது வந்து எனக்கு அந்த இது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. பட் அந்த 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 டிரான்சிஷன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அடுத்து காலேஜில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த ஈஷா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ட்ராக்கை மாத்தி சினிமால நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஆக்சுவலி எனக்கு நான் பார்த்து அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இங்க ஸ்பாட்ல வந்து இவங்க இந்த கேமராலாம் செட் பண்ணும் போதே நான் பாக்குறேன் உங்களை. இல்ல அங்க இருந்தா கூட ஓகே தான், இங்க இருந்தா கூட ஓகே தான், உங்க மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணி அதை நான் பார்த்தேன். ஸோ எதனால சினிமாக்குள்ள அந்த ஒரு அந்த டேர்ன்? ஸ்போர்ட்ஸ்ல என்னதான் இருந்தாலுமே வந்து எனக்கு மெயினா டைம் வந்து பாஸ் பண்றதுக்கு நான் நைட் ஒரு மூவி, ஏதாவது ஒரு மூவி பார்த்துருவேன். ஓகே. அதுதான் ஒரு நெருக்கமான விஷயமாவே இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ்க்கு அடுத்த விஷயமா. எனக்கு ஒரு மைனர் இன்ஜுரி வந்துச்சு கரெக்டா அந்த கொரோனா பீரியட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மைனர் இன்ஜுரி வந்துச்சு. நான் ஆல் இந்தியா நேஷனல்ஸ் இங்க ஆந்திரால பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு அந்த ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு அந்த அந்த ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி வந்துச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் ஆச்சு. அப்புறம் கொரோனா வந்துச்சா, எங்களுக்கு கிரவுண்ட் எதுவுமே ஆக்சஸ் கிடையாது. லாக்டவுனில் விழுந்துருச்சு. ஒரு ஒரு 9-10 மந்த்ஸ் கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஆஃப் ஆனோடனே அந்த அந்த சைடே எனக்கு கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. சைக்காலஜிக்கலாகவும் நிறையா, ஏன்னா ரெகுலராக ஒரு நாள் விடாமல் போயிட்டு சுற்றிட்டே இருந்தது. பாடியிலையும் நம்ம சேஞ்சஸ் வரும்போது நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியலை. அப்புறம் என்னோட இங்கே ஆதம்பாவா சார், அவர் எங்கள் அங்கிள், இங்கே மூவி உயிர் தமிழுக்குன்ற படம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், வா இங்கே வா, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், சென்னையில் தானே இருக்கேன், சென்னையிலே வந்து பண்ணு அப்படின்னாரு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 படம் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் சைடில் ஆக்டிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆடிஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு ஆடிஷனில் ட்ரை பண்ணி தான் ஹபிபி கிடைச்சது. அப்படியே